நீங்கள் மிக சிறப்பாக கூறினீர்கள். கார்க் ஐலண்ட் அந்த தீவு யாரிடம் இருக்கின்றதோ அவர்தான் இந்த யுத்தத்தின் போக்கை தீர்மானிப்பார் என்பதுதான் உண்மையான விதிமுறை. அமெரிக்கா அதை தாக்கி அழிக்க முற்பட்டால் கைப்பற்றுவது என்பது இலகுவான விடயம் அல்ல. என்ற அது ஒரு தீவு. இந்த ஈரான் இன்னும் பலம் பொருந்திய நாடாக தான் இருக்கின்றது. அது மிகப்பெரிய சிக்கலை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தும். ஆனால் காக் தீவில் உள்ள எண்ணெய் குதங்களை, எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை, அந்த இறங்கு தளங்களை எல்லாம் அமெரிக்கா அழித்தால் மத்திய கிழக்கும் அதுக்கு ஈடாக எரியும். அது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். ஆகவே அந்த நிலைமையில தான் இன்று நிலைமை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு வகையான பார்வை. இலங்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால், இலங்கை ஒரு ஒரு இருதலை கொள்ளி எறும்பாக சிக்கியிருக்கின்றது. பெட்ரோலிய விலை உலக சந்தையில் அதிகரிக்கும் போது இலங்கை அதிகரிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு தெரியும், இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஓரளவுக்கு நட்டத்தை எதிர்கொள்ளலாம். இலங்கை பெட்ரோலிய விலை அதிகரிக்க வேண்டாம் என்று இலங்கை அரசாங்கம் சொல்லுமா இருந்தால் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அதிகரிக்கும். ஆனால் லங்கா ஐஓசி இந்திய கம்பெனியும் சைனோ பேக்கும் நட்டத்தை அனுபவிக்காது. கடைசி வரைக்கும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே ஒரு கட்டத்துக்கு மேலே இலங்கை தனது பிடியை தளர்த்தாவிட்டால் அவர்கள் எண்ணெய் வரும், ஆனால் இறக்க மாட்டார்கள். ஏன்னா அந்த விலைக்கு இலங்கையில கொடுக்க இயலாது. ஆகவே இலங்கை அரசாங்கத்துக்கு ரெண்டு தீர்வு தான் இப்ப இருக்குது. ஒன்று, பெட்ரோலிய விலையை உலக சந்தைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைத்தல். ஆகவே அது நீங்க சொல்லுவது போல 500 ரூபாய்க்கும் போகலாம், 600 ரூபாய்க்கும் போகலாம். அப்படி போனால் இலங்கையில என்ன நடக்கும் என்று சொன்னால், மக்களுடைய கொள்வன சக்தி என்ன நடக்கும் என்ற சிக்கல் வருகின்றது. அப்படி இல்லை, அந்த விலைக்கு கொடுக்க வேணாம் என்று சொன்னால் பெட்ரோல் வரும், ஆனால் இறக்க முடியாது, பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும். ஆகவே இப்ப தட்டுப்பாடை எதிர்கொள்வதா அல்லது விலை உயர்வை ஏற்படுத்துவதா என்பதுதான் அடுத்த சிக்கல். ஆகவே இலங்கை அரசாங்கம் சில வேளைகளை, உங்களுக்கு தெரியும், இந்தியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் பெட்ரோலியம் மீதான வரியை குறைத்திருக்கின்றன. ஆனால் இலங்கை குறைக்க இயலாது என்று சொன்னால் IMF நிகழ்ச்சி திட்டத்தில் இருப்பதால் வரி பக்கத்தில் இலங்கை கை வைக்க இயலாது. ஆகவே இந்த சிக்கலும் இருக்கின்றது. ஆகவே இலங்கை செலவு பக்கத்தில் கை வைக்கலாம். சில வேளைகளில் இலங்கை அரசாங்கம் இந்த விநியோகம் செய்பவர்களுக்கு 1 லிட்டருக்கு இவ்வளவு தொகை என மானியம் கொடுக்கலாம். டீசலுக்கு ஒவ்வொரு லிட்டருக்கு இவ்வளவு மானியம், ஆனால் மக்கள் மீது சுமத்தப்படாது. ஆனால் வழங்குனர்களுக்கு மானியம், ஒரு பெட்ரோலுக்கு ஒரு 30 ரூபாய் இல்லை டீசலுக்கு 90 ரூபாண்டு இலங்கை அரசாங்கம் வழங்கினால் இலங்கை அரசாங்கத்துக்கும் ஒரு வரையறை இருக்கின்றது. ஒரு கட்டத்திற்கு மேலே அதை செய்ய இயலாது. ஆகவே காலம் நீளமாக இருந்தால் இலங்கை அரசாங்கத்தை கையை விட்டு நிலைமை போய்விடும். என்றால் ஒன்றுமே செய்ய இயலாத கட்டத்தில் அரசாங்கம் இருக்கின்றது என்பதுதான் இப்ப சிக்கல். ஒரு அளவுக்கு தாக்கு பிடிக்கலாம். மே மாதத்தை தாண்டி நிலைமை செல்லுமா இருந்தால் இலங்கை அரசாங்கத்துக்கு பாரிய சவால்கள் உருவாக போகின்றன.